உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம தற்போது ஐப்பசி மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். விருச்சகம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் விருச்சக ராசி. தனது பிடிவாதத்தாலும் உறுதியான மனதாலும் நினைத்ததை அடையக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களான உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 5ல் இருப்பதனால உங்களுக்கு இப்போ தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கு. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். குழந்தைகளோட உணர்ச்சி பூர்வமான அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காலமாக இது இருக்கு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான கலகலப்பான சூழல் உருவாகும். பொருளாதார நிலையில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது உங்களுக்கு வந்து சேரும். விலகி சென்ற சொந்தங்கள் இனி விரும்பி வருவாங்க. உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு தேவையான ஆதாயங்கள் உண்டாகும். உங்களோட மனதில் நல்ல உறுதியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கும். எந்த விஷயத்திலையும் நீங்கள் உற்சாகமாக செயலாற்றி வெற்றி பெறுவீங்க. சில நேரங்களில் மனக்குழப்பம், விரக்தி மனப்பான்மை வந்து நீங்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் மனம் லயிக்கும். வீடு வாகனத்தை நீங்கள் சீர் செய்வீங்க. தாயோட அன்பு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழியில் சில விரயங்கள், மருத்துவ செலவினங்கள் எல்லாம் உருவாகும். ஷேர் மார்க்கெட் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட் விஷயங்களில் சில இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். காதல் விஷயங்களில் பிரச்சனைகள் வந்து நீங்கும். எதிலும் நீங்கள் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கும் திறமையை பெற்றிருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் வெளியாட்களின் தலையிட்ட முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதாவது கணவன் மனைவி, அதாவது ஒரு தம்பதியர்களுக்குள்ள அவங்களுடைய சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட மாமனார், மாமியார் மற்றும் அம்மா, அப்பா மற்றும் நாத்தனார் இவங்களால் சில பிரச்சனைகளும் குழப்பங்களும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுடைய தலையீட்டை நம்பி தன் வாழ்க்கை துணையோட பிரச்சனைகளை செய்வதை முழுவதுமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள அவங்களால பிரச்சனைகள் வர்ற வாய்ப்பு இருக்கிறதா கிரகநிலைகள் காமிக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் ஏதேனும் வியாபாரத்தில் செய்கிறதா இருந்தால் அந்த ஒப்பந்தங்களில் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கா, அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா என்பதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் ஆராய்ந்து தெளிவுபடுத்திக்கிட்டு தான் அந்த வியாபார விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது நல்லது. இதுவரை இருந்த தடைகள் சிறிது சிறிதாக உங்களுக்கு விலகும். தொழில் தொடர்பாக பயணங்கள் உண்டாகும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
அக்டோபர் 30, 31, நவம்பர் 1, 9, 10, 11, 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாகும். இந்த நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் நல்லது. உங்கள் ராசிக்குரிய சரியான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பழனி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.